அத்தியாயம் 15. அன்றைய நினைவுகளில் மூழ்கியபடி உடல் சோர்விலும் மனச்சோர்விலும் உறங்கிப் போனாள். இதயாவோ அழகேசனை பார்க்க தயாராகி கொண்டிருந்தான். குமரனுடன் அழகேசன் வீட்டிற்கு சென்றார்கள். மினிஸ்டரின் பிஏ வந்து யார் என்ன என்று கேட்டு செல்ல, அதற்குள் அவர்களின் வருகையை அறிந்த அழகேசன் வந்து சேர்ந்து விட்டான். நேரே வந்ததும் இதயாவை கட்டிக்கொண்டவன், என்னடா இப்படி இருக்க என்றான் திகைத்து போய். நடந்ததை எல்லாம் மெல்லிய குரலில் குமரன் சொல்ல, இறுகிய முகத்துடன் கேட்டுக்கொண்டவன், இந்த காலத்திலேயுமா ஜாதி மதம்னு பார்த்துட்டு இருக்கானுங்க? விடக்கூடாது மச்சான், நான் ஹெல்ப் பண்றேன் என்றான். அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இதயா, நாங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவனுங்க கிட்ட அதிகாரமும் பணமும் இருக்கு, அதை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிடுவானுங்க. உங்க அப்பா நினைச்சா எங்களுக்கு உதவி பண்ண முடியும்டா. நான் பேசுறேன்டா, நீங்க வெயிட் பண்ணுங்க என்றவன் அவர்களுக்கு காப்பி கொடுக்க சொல்லிவிட்டு தந்தையை பார்க்க சென்றான். சுமார் ஒரு அரை மணி நேரம் கடந்திருந்த நிலையில் அவர்களிடம் வந்த அழகேசன், அப்பா கூப்பிடுறாருடா, நான் எல்லாம் சொல்லிட்டேன் என்றவன் அவர்களை அழைத்து கொண்டு சதாசிவத்தை பார்க்க சென்றனர். அறையின் நடுவே இருந்த நாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்திருந்த சதாசிவம் இருவரையும் பார்த்து தலையசைத்து, வாங்கப்பா உட்காருங்க என்றார். அவரின் முன் தாங்கள் அமர்வதா என்கிற யோசனையுடன் இருவரும் நிற்க, உட்காருங்க, மரியாதை மனசுல இருந்தா போதும் என்றவர் மகனை திரும்பி பார்த்துவிட்டு, அழகு சொன்னா எல்லாம், ஆனா உங்க ஊர் அவனுங்க கோட்டை, கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு அங்க இருக்கு, எந்த கட்சியும் அவ்வளவு எளிதா ஓட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்றார் யோசனையாக. அவர் அப்படி பேசியதும் தங்களுக்கு உதவ தயங்குகிறாரோ என்பது போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களை பார்த்தபடியே, அந்த ஜாதிக்காரனுங்க வெறி பிடிச்சவனுங்க, ஒருத்தன் விட்டு கொடுக்க மாட்டான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்றார் யோசனையாக. அதற்கு மேல் பொறுக்க முடியாது போக, இப்போ என்ன சொல்ல வரீங்க ஐயா, இதை இப்படியே விட்டுடலான்னா என்றான் சற்றே எரிச்சலுடன் இதயா. அவனை கூர்ந்து பார்த்தவர், நீ நினைக்கிற மாதிரி சட்டுன்னு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. சரி, நீ எப்படி பிளான் பண்ணியிருந்த அதை சொல்லு என்றார். அவர் கேட்டதும் தான் செய்ய நினைத்ததை ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தான். பொறுமையாக அவன் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டவர், சரியாதான் இருக்கு, ஆனா அந்த வெறி பிடிச்சவனுங்களை அடக்க வலுவான கை ஒன்று வேணுமே என்றார். மூவரும் அவரை பேசட்டும் என்று அமைதியாக இருக்க, தன் பக்கத்தில் இருந்த பிஏவிடம் திரும்பி அந்த ஊரின் பெயரை சொல்லி, அங்க நமக்கு தெரிஞ்ச ஆள் யார் இருக்கா போலீஸ்ல என்றார். அவரும் சற்று நேரத்தில் தகவல் சொல்வதாக சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அதன் பின் அந்த ஊரின் நிலவரத்தை இதயாவின் மூலமாக தெரிந்து கொண்டார். அப்பொழுது பிஏ உள்ளே வந்து, சார், கார்முகிலன் சார் தான் அங்க இருக்கார் என்றார். அதை கேட்டதுமே அதுவரை இருந்த இறுக்கம் நீங்க, முகிலனா, அப்போ பிரச்சனை இல்லை என்றவர், முகிலனுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க என்றார். உடனே அவர் முகிலனை அழைக்க ஃபோனை சதாசிவம் கொடுத்து விட்டு நகர்ந்து கொண்டார். என்னப்பா முகிலா, எப்படி இருக்க? சார், குட் மார்னிங், நல்லா இருக்க, என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் நேரடியாக. அவனிடம் இதயாவின் விஷயத்தை கூறியவர், அங்க அந்த கவுன்சிலர் ஒருத்தன் இருக்கானே, அவன்தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறான். அவன் யாரு, பேர் என்ன? பால் பாண்டி சார், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அவனோட நடவடிக்கை எதுவும் சரியில்லை தான். ஓ சரி, இதை எப்படி கொண்டு போகலாம்? ஏன்னா இதில் ஜாதி சங்கம் மானம் மரியாதை ஆக்கிடுவானுங்களே. கண்டிப்பாக, அதுக்கு காரணம் இந்த அரசியல் கட்சிகள் தான். ஓட்டு வங்கியே இந்த ஊர் இருக்கும்போது அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் மறுப்பே சொல்லாமல் ஆடுறாங்க. அதுதான் கொலையை கூட செஞ்சுட்டு வெளியில் தைரியமாக நடமாடிட்டு இருக்கானுங்க. புரியுது. சரி, இப்போ அந்த பையனுக்கு எதுவுமே ஆதாரம் கிடைக்கல, ஆனால் அதை தெரிஞ்சுக்க அவனால் நேரடியாக விசாரணையில் இறங்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு நீயே சொல்லு. அவன் நெற்றியை நீவியபடியே யோசித்தவன் அவரிடம் என்ன செய்ய வேண்டும் என்று பகிர்ந்து கொண்டான். அவரிடம் சில பல கேள்விகளும் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்ட பின், எனக்கும் இதில் ஒரு லிமிட்டு தான் இருக்குது, நீங்கள் நேரடியாக நுழைஞ்சு எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா மட்டும்தான் முழுமையாக செயல்பட முடியும் என்று விட்டான். சற்று நேரம் யோசித்தவர்,
இது என் கட்சியிலேயே எனக்கு ப்ரெஷரை தான் கொடுக்கும் என்று சொல்லி அமைதியாக இருக்க, அப்பொழுது பரவாயில்ல சார், எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் என்று எழுந்து கொண்டான் இதயா. மகனை திரும்பி ஒரு பார்வை பார்த்து விட்டு, அட இருப்பா, நீ உடனே சட்டுன்னு இறங்கி என்ன வேணா செஞ்சிடலாம். நான்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது, நிறைய யோசிக்கணும் என்றார் கடுமையாக. அப்பொழுது இறுகிய முகத்துடன் நிற்பவனை கண்டவர், முதல்ல உட்காரு என்றவர் உள்ளே ஃபோனில் இருந்த முகிலனிடம், சரி நீ சொன்ன மாதிரி இதில் நானே இறங்குறேன், இந்த பையனுக்கு என்ன உதவி செய்யணுமோ செஞ்சு அவனுங்களை மடக்கு என்றார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், அவனை உடனே இங்கே கிளம்பி வர சொல்லுங்க, மறைஞ்சிருந்து எல்லாம் செய்ய வேண்டாம், நேரடியாக களத்தில் இறங்கி அடிப்போம் என்றான். சரி, அவன் இன்னைக்கு நைட்டே அங்கே வந்துடுவான், அவன் பாதுகாப்பு ஓம் பொறுப்பு என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டார். அவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனை நிமிர்ந்து பார்த்து, முகிலன்கிட்ட பேசினதை பார்த்தல்ல, நீ ஊருக்கு கிளம்பி போ, அங்கே அவனுங்களை பற்றி நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முகிலன் கிட்ட அந்த பொண்ணு இறப்பில் சந்தேகம்னு சொல்லி கேஸை கொடு, அவன் பார்த்துப்பான் என்றார். சார், உங்களுக்கு இதனால் என்று இழுத்தவனை கை காட்டியவர், நிச்சயம் மேலிடம் வரைக்கும் போவாங்க, ஆனால் எனக்குமே கொஞ்ச நாளாக இது போல் கொலைகள் நிறைய நடப்பதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு முடிவு கட்ட தான் இறங்கலாம்னு யோசித்து இதில் உள்ள வரேன் என்றார். அவரின் முன்னே கைகூப்பி நின்றவன், ரொம்ப நன்றி சார், என்னால் உங்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது என்றான் சங்கடமாக. அவனது தோளில் தட்டி கொடுத்தவர், பார்த்துக்கலாம் விடு, ஆனால் எந்த கட்டத்திலும் பின்வாங்க மட்டும் நினைச்சிடாத, நாம் ஒரு தேன்மொழிக்காக மட்டும் நியாயம் கேட்க போகிறதில்ல, எதிர்காலத்தில் இது போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான், அதனால தைரியமாக போ, என் பிஏ கிட்ட முகிலன் நம்பர் வாங்கிக்கோ என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் சென்றதும் அழகேசனிடம் நன்றி தெரிவித்துவிட்டு முகிலனின் நம்பரை வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். போகும் வழியிலேயே அவனிடம் பேசி அடுத்த பேருந்தில் ஊருக்கு சென்று இறங்குவது என்று முடிவானது. அதே நேரம் பார்வதி தன் எதிரே இருந்த தந்தையிடம் கத்தி கொண்டிருந்தாள். எதுக்கு என்ன காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? படிக்கலான்னு சொல்லித்தானே அட்மிஷன் போட்டுட்டு வர சொன்னீங்க. நான் போக வேண்டாம்னு சொல்கிறேன், நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும், முடியாதுப்பா, நான் காலேஜுக்கு போகணும் என்றாள் அழுத்தமாக. பட்டென்று அவரை அறைந்திருந்தார். சொல்கிறேன் போக வேண்டாம்னு, படித்து கிழிக்கிற மாதிரி அங்கே போய் பயலுகளோட ஊர் சுற்றுறதுக்கா? சும்மா பா. என்னடி அப்பா, இங்கே பாரு, நானும் ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இனிமேல் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை தான் எங்களுக்கு, அனாவசியமாக படிக்க போகிறேன் வெளியில் போகிறேன்னு கிளம்பின காலை உடச்சி போட்டுருவேன் பார்த்துக்க என்றார் விழிகள் சிவக்க. படிக்கத்தானப்பா கேட்குறேன், அதை கூட செய்ய மாட்டீங்களா? அப்பொழுது அவர்களின் நடுவே வந்த மங்களம், இந்தாடி, அதுதான் அப்பா அவ்வளோ சொல்கிறாங்கல்ல, படிக்கணும்னு உண்மையாகவே நினைப்பு இருந்திருந்தா அப்போவே நான் மாமா வீட்டுக்கு போன்னு சொன்னப்போ கிளம்பி போயிருக்கணும், இப்போ வந்து சும்மா நாடகம் ஆடுறியா? அவரை கடுப்புடன் பார்த்து, நிஜமாவே நீ தான் என்னை பெத்தியாமா என்றாள். பட்டென்று அவளது முதுகில் அடியை போட்டு, மரியாதையை உள்ளே போயிடு, அவன் பைக்கு சத்தம் கேட்குது, வந்தாலும் வையை, உடம்பு புண்ணா போயிடும் என்று சொல்லி அவளை அறைக்குள் தள்ளினார். அன்னையை முறைத்து பார்த்து கொண்டே அறைக்குள் நுழைந்து கொண்டாள். ஒருவித உற்சாகத்துடன் உள்ளே நுழைந்த ராஜேஷ், அப்பா, நம்மாலும் ஃபோன் பண்ணான், அவன் அங்கே தான் இருக்கான், அவனால் இனி நமக்கு எந்த சங்கடமும் இல்லை என்றவன் மெல்லிய குரலில் ஜோசியரை சீக்கிரம் நாளை பார்த்து இந்த கழுதியை துரத்தி விடுங்க என்றான். அவரோ அதுவரை மகளிடம் போராடி அழுத்து போயிருந்தவர், இப்போதான் ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கா, படிக்க போகணுமா என்றார் சலிப்பாக. அவர் சொன்னதும், எதே என்று நாற்காலியை தள்ளியபடி எழுந்தவனே, உட்காரடா, அவளை அடித்து என்னவாக போகுது, நாம தான் கவனமாக இருக்கணும் என்றார். பல்லை கடித்து கொண்டு, சீக்கிரம் கவுன்சிலர்கிட்ட பேசுங்கப்பா, எவ்வளவு சீக்கிரம் அவன் தலையில் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டிவிடுவோம். நானும் அதாண்டா நினச்சேன், ஆனால் அவன் வேணும்னே நம்மளை காக்க வைக்கிறான், இன்னும் எவ்வளோ கேட்பான்னு தெரியல, எவ்வளோ கேட்டாலும் கொடுத்து தலை முழுகுங்க என்றான். பார்த்துக்கலாண்டா, இதில் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே நிம்மதி அந்த பைய கிளம்புனது தான். நான் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே தான் இருந்தேன், அவன்லாம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, ஒன்றும் இல்லாத அனாத பைய, அப்படி அவன் எதுவும் செய்ய நினச்சிருந்தா போட்டு தள்ளியிருப்பேன் என்றான். அட நீ வேறடா, நானே ஏற்கனவே செஞ்சதுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எதுக்குப்பா கவலை பண்ணோம், நம்ம கௌரவத்தை மானம் மரியாதை காதுங்காத வச்ச மாதிரி காப்பாற்றியிருக்கோம் என்றான். அப்பொழுது அங்கே வந்த மங்களம், 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ள அவ இருக்கான்னு தெரியாதா என்று அதட்டினார். அவர் சொன்ன பிறகு சட்டென்று பேசுவதை நிறுத்தி கொண்டவர்கள் தங்களின் சிந்தனையில் மூழ்கியபடி அமர்ந்து விட்டனர். அறைக்குள் இருந்தவளோ கதவை தாள் போட்டுவிட்டு
கட்டிலுக்கடியில் இந்த மொபைலை எடுத்து செய்தி எதுவும் வந்திருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வைத்தாள். அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை. இதையா என்ன செய்ய போகிறான், எப்படி ஆதாரத்தை கொண்டு வரப்போகிறான் என்று யோசனையோடு அமர்ந்திருந்தாள். அதே நேரம் இதயா ஊருக்கு செல்லும் பேருந்தில் அமர்ந்திருந்தான். முகிலனின் யோசனைப்படி நேரடியாக ஊரில் வந்து இறங்காமல் முன்னாடியே இறங்க சொல்லியிருந்தான். அங்கு முகிலனை வந்து அழைத்துச் செல்வதாக ஏற்பாடு. அவன் சொன்னதைப் போல 6 மணி நேர பயணத்திற்கு பிறகு முகிலன் குறிப்பிட்ட இடத்தில் இறங்கிக் கொண்ட இதயாவை வரவேற்றான். ஜீப்புடன் காத்திருந்தவன் அவனை அழைத்து கொண்டு இரவு 1 மணி அளவில் ஊருக்குள் நுழைந்தான். தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றவன் அவனுக்கு தங்குவதற்கு ஒரு அறையை கொடுத்துவிட்டு, காலையில் பார்க்கலாம், நாளையிலிருந்து ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு தயாராருங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். மறுநாள் காலை எழுந்ததும் தன் வீட்டின் அருகே இருந்த ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றவன், இந்த கேஸ் முடிகிற வரை இங்கே தான் இருக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்கே வர சொல்லு, ஏன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு தேவை என்று சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டான்.